ஓசூர் விமான நிலையம் குறித்து அவசர சிறப்பு பார்வை. ஓசூர் வான் பகுதி பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வருகிறது. கடந்த ஜூன் திங்களில் ஓசூரை அடுத்த சூளகிரி வட்டத்துக்கு உட்பட்ட பாகலூர் பேரிகை இடையே ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் தனது கட்டுப்பாடுகளில் தளர்வு வழங்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசு கடிதம் வழங்கியிருந்தது. இதற்கு பதில் அளித்த பாதுகாப்பு அமைச்சகம் நடைமுறை சிக்கல்கள் பலவற்றை சுட்டிக்காட்டி தளர்வு வழங்காத சூழலை எடுத்துரைத்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அரசின் தலைமைச் செயலாளர் குறிப்பிடப்பட்ட நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு எவ்வகையில் ஏற்படுத்தலாம் என்பது குறித்து தொழில்நுட்பம் சார்ந்த விரிவான அறிக்கையை ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு விளக்கமாக வழங்கிவிட்டார். இதற்கிடையே கடந்த நாள் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அனுமதி வேண்டி விண்ணப்பித்துள்ளார். பொதுவாக இத்தகைய விண்ணப்பங்களுக்கு 6 முதல் 8 திங்கள்களுக்குள் பதில் கிடைக்கும். சென்னை பாரந்தூரை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்டு சுமார் ஓராண்டுக்கு பின் அனுமதி கிடைத்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திடமிருந்து தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கும் அனுமதிகள் கிடைத்தாலும் அடுத்த 8 ஆண்டுகளுக்கு பின்பே ஓசூர் விமான நிலையம் செயல்பட இயலும். தமிழ்நாடு அரசு சுமார் 2300 ஏக்கர் பரப்பளவில் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கான திட்ட வரைவை கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசிடம் சுமார் 650 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.